புதுச்சேரியில் ஏடிஎம் மையங்களில் பணம் நிரப்பும் பணி தொடங்கி இருக்கிறது. இது குறித்த தகவல்களை நேரலையில் தருகிறார் நமது செய்தியாளர் ரகுமான். புதுச்சேரியில் ஏடிஎம் மையங்களில் நிரப்பும் பணி தொடங்கி இருக்கிறது. அதன் நேரலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் ஏடிஎம் மையங்களில் பணம் நிரப்பும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் நேரலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரகுமான் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ரகுமான், இன்று முதல் ஏடிஎம் மையங்கள் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுதுதான் பணம் நிரப்பும் பணியே நடைபெறுவதை நாம் பார்க்க முடிகிறது. மக்கள் என்ன சொல்கிறார்கள்? கண்டிப்பா மணிமாறன், அதாவது இன்று காலை முதல் ஏடிஎம் மையங்கள் திறக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் பெரும்பாலான ஏடிஎம்கள் அது திறக்கப்படவில்லை. குறிப்பாக பாரத ஸ்டேட் வங்கியுடைய தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம் மையங்கள் கூட இயங்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு மேல் ஈகோ வங்கி உள்ளிட்ட ஒரு சில ஏடிஎம் இயந்திரங்களை இயங்கின. பெரும்பாலான ஏடிஎம் இயங்காத காரணத்தினால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாயினர். பல்வேறு ஏடிஎம் மையங்களுக்கு சென்று பார்த்து பொதுமக்கள் தொடர்ந்து ஏமாற்றத்துடன் திரும்பினார். இந்த நிலையிலே தற்போது ஏடிஎம் மையங்களிலே பணம் நிரப்புவதற்கான போதுமான பணம் இல்லாத காரணத்தினால் அங்கு நிரப்பப்படவில்லை என்ற தகவல் அதிகாரிகள் தரப்பு தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஸ்வீப்பரன் வீதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தலைமை அலுவலகத்தில் தற்போது கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு மேல அதிகமான பணமானது தற்போது சென்னை ரிசர்வ் ஆர்பிஐயிலிருந்து வந்திருக்கின்றது. அந்த பணத்தை தற்போது அவர்கள் இங்கு இறக்கி அலுவலகத்துக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதன் பிறகு இந்த பணமானது தற்போது அனைத்து வங்கி கிளைகளுக்கும் இந்த பணமானது எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏடிஎம் மையங்களுக்கு சென்று நிரப்பும் பணியானது இதனைத் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. அதாவது நாம் தற்போது அந்த அதிகாரிகளும் அந்த அதிகாரிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். வங்கி அதிகாரிகள் அதை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறை அதிகாரிகளும் பாதுகாப்போடு அங்கு நின்று அந்த பணத்தை இறக்கும் பணியானது நடைபெற்றிருக்கின்றது. நாம் அவர்கள் அந்த அதிகாரிகள் தரப்பில் கேட்டபோதும் இந்த பணம் இறக்கப்பட்ட பின்பு இதை சரிபார்க்கப்பட்டு புதுச்சேரி மட்டுமல்லாமல் புதுச்சேரியை சுற்றி இருக்கக்கூடிய கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு வங்கி கிளைகளுக்கும் அனுப்பும் பணியானது தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய்க்கு மேல் உள்ள பணம் வந்திருக்கிறது. முதல் நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த லாரியில் வந்திருக்கிறது. மேற்கொண்டு இன்னும் 2 லாரிகளிலே பணம் வரும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இது இன்று மாலைக்கு பிறகு இந்த பணம் முழுவதுமாக வந்த பிறகு அனைத்து வங்கி ஏடிஎம் மையங்களும் சீரான முறையில் செயல்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். தற்போது பொறுத்தவரை வங்கிகளே பணம் மாற்றும் பணி மட்டும் நடைபெற்றிருக்கின்றது. பழைய நோட்டுகளை கொடுத்து புதிய நோட்டுகளை பெறுவது, டெபாசிட் உள்ளிட்டவை தற்போது நடைபெற்று வருகின்றது. ஒரு சில வங்கிகளில் மட்டுமே, யூகோ வங்கி உள்ளிட்ட ஒரு சில வங்கிகளில் மட்டுமே அந்த ஏடிஎம் மையமானது செயல்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த வங்கியுடைய வாடிக்கையாளர் மட்டுமே அதை எடுக்க முடியும் என்ற நிலை இருக்கின்றது. தற்போது தொடர்ந்து இந்த நிலையானது இந்த மாலைக்கு சரியாகிவிடும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். மணிமாறன், ரகுமான், ஏற்கனவே 2 நாட்கள் ஏடிஎம் இயங்கவில்லை. அதனால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு இன்னலாகி இருந்தார்கள். அதை நான் பார்த்திருந்தோம். இன்று இந்த தாமதத்திற்கு என்ன காரணம் சொல்கிறார்கள் அதிகாரிகள்? கண்டிப்பா, அவர்களுக்கு போதுமான பணமானது வந்து சேரவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நாம் இந்த தலைமை அலுவலகத்திற்கு தான் சென்னையிலிருந்து ஆர்பிஐயிலிருந்து பணமானது இங்கு வருகின்றது. இங்கிருந்துதான் அவர்கள், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று, புதுச்சேரி மாவட்டத்திற்கு மட்டுமல்லாமல் புதுச்சேரி அருகில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டம், விழுப்புரம், திண்டிவனம் வரைக்கும் இந்த பணம் அங்கு இருக்கக்கூடிய வங்கிகள் மற்றும் ஏடிஎம் மையங்களுக்கு இந்த பணம் கொண்டு செல்லும் பணியா இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இவர்கள் தான் அனைத்து வங்கிகளுக்கும், தேசியமயமாக்கப்பட்ட அனைத்து வங்கிகளுக்கும் பணம் இங்கிருந்து
தான் அவர்கள் கொண்டு செல்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கு இந்த பணம் வருவதற்கு தாமதமானதான் இதற்கு காரணம் என்று அந்த அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது பணம் வர தொடங்கி இருக்கின்றது. காலையிலிருந்து அதாவது ஏற்கனவே ஒரு வாகனம் வந்திருக்கின்றது. தற்போது இரண்டாவது வாகனம் தற்போது இறக்கப்பட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து இதற்கு பிறகு 2-3 வாகனங்கள் வரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே படிப்படியாக பணம் அதிகமாக வர தொடங்கியவுடன் இது சீரான நிலைக்கு வரும். இதன் பிறகு அனைத்து ஏடிஎம்மும் திறக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கின்றார்கள். ஆகவே இதை பொறுத்தவரை இன்று மாலையிலிருந்துதான் இது சீராகும் என்று தெரிய வருகின்றது. ரகுமான், நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு மாலைக்குள் புதுச்சேரியில பணம் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க. புதுச்சேரியிலிருந்து அருகாமையில் இருக்கிற கிராமங்களுக்கு இன்னைக்கே ஏடிஎம் மையங்கள் திறப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. அதாவது இப்ப இந்த பணங்களை அதாவது தற்போது இங்கு பல்வேறு வங்கி கிளைகளிலிருந்து அதிகாரிகள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அதாவது அவர்களுடைய வங்கிகளுக்கு கிளைகளுக்கு அதாவது கிராமப்புறங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு தேவையான பணத்தை எடுப்பதற்காகவும் அவர்களுக்கு தேவையான பணத்தை கேட்பதற்காக வங்கியில் இருந்து பல்வேறு அதிகாரிகள் இந்த தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கு தேவையான அந்த பணத்தை தற்போது அதிகாரிகளிடம் அவர்களுக்கு முறையாக அவர்களிடமிருந்து பழைய பணத்தை கொடுத்து விட்டு இதை வாங்கி செல்ல வேண்டும். அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்றிருக்கின்றன. ஆகவே இந்த பணம் இறக்கப்பட்ட பிறகு இவை சரிபார்க்கப்படும். இவை வந்திருக்க சொல்லப்போனால் இவை வந்திருக்கின்ற பணம் அனைத்தும் அந்த 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். அவை அனைத்தும் புதிய நோட்டுகள். ஆகவே இந்த நோட்டுகளை விநியோகிக்கும் பணியானது இன்னும் சிறிது நேரத்திலே தொடங்க இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அந்த கிராமப்புறங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த வங்கி அதிகாரிகள் அவர்கள் சரிபார்த்து அவர்களுடைய பழைய பணங்களை அதாவது செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் பணங்களை ஒப்படைத்து விட்டு தேவையான பணங்களை அவர்கள் பெற்றுச் செல்வதற்கான நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடுவார்கள். இதன் பின்பே அதாவது இன்று மாலை பிறகு அந்த பணியானது அதாவது இந்த கிராமப்புறங்களில் உள்ள அந்த ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் நிரப்பும் பணியானது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அதாவது அந்த கிராமத்தை விட நகரப்பகுதியில் அதாவது நாம் இங்கு பார்க்கும்போது ஏராளமான சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தவரை அதாவது வெளிநாட்டு அவர்களுடைய அந்த ஏடிஎம் கார்டுகள் இருக்கும். அதை வைத்து இங்கு எடுப்பதற்கான வசதிகள் இருக்கின்றன. இருந்த போதிலும் அவர்கள் அந்த பணத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து ஏடிஎம் மையங்களுக்கும் சென்று ஏமாற்றத்தில் திரும்பியிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை வங்கி கணக்கு கிடையாது. ஆகவே அவர்கள் ஏடிஎம்மில் மட்டுமே அவர்கள் இந்த பணத்தை எடுத்தாக வேண்டும். ஆகவே இந்த சேவை இந்த மாலைக்கு சரியானால் மட்டுமே அவர்கள் இந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மணிமாறன், இன்று முதல் ஏடிஎம் மையங்கள் இயங்கும் என்று அறிவித்த நிலையில் புதுச்சேரியில் தற்போது வரை ஏடிஎம் மையங்கள் இயங்கவில்லை. நம்புவோம் இன்று மாலைக்குள் மக்களுக்கு சிரமமின்றி ஏடிஎம் மையங்களில் பணம் கிடைக்கும் என்று நம்புவோம். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி.